தங்கமே, உன்னிடம் இந்த ஒரு அடையாளம் வந்துடுச்சுனா திரும்ப பழைய நிலை இல்லைன்னு நான் சொன்னா அது பயமா இருக்கணும்னு இல்ல, அது ஒரு புனிதமான விழிப்புணர்வு. நீ இதுவரை நடந்த பாதையில இருந்து மெதுவா விலக ஆரம்பிச்சுட்டேன்னு அந்த அடையாளம் சொல்லுது. முன்னாடி உனக்கு வலியை கொடுத்த விஷயங்கள் இப்போ உன்னை அதே அளவுக்கு உடைக்க மாட்டேங்குது. காரணம், உன் உள்ளத்துல ஒரு அமைதி முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அமைதி தான் அந்த அடையாளம். நீ எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்லாம இருக்க ஆரம்பிச்சுட்டே. எல்லா சண்டையிலும் உன் ஆற்றலை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உன் ஆன்மா உனக்கு கற்றுக் கொடுக்குது. இதுதான் முதல் மாற்றம். தங்கமே, நீ கவனிச்சிருப்பியா? முன்னாடி எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்ச மனசு இப்போ சற்று சோர்ந்து நின்று, எனக்கு என்ன வேண்டும் ன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இது சுயநலமில்லை, இது சுயறிவு. நீ உன்னை தவிர்த்து எல்லாருக்காக வாழ்ந்த காலம் முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போ உன் ஆன்மா, நான் இருக்கேன், என்னையும் கவனி ன்னு மெதுவா சொல்றது. இந்த குரலை நீ புறக்கணிக்க ஆரம்பிச்சா தான் பழைய நிலைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ அதை கேட்டுட்டா, உண்மையா கேட்டுட்டா, திரும்ப பழைய நிலை இல்லை. ஒரு காலத்துல உன்னை கண்ணீர் வரவச்ச நினைவுகள் இப்போ நினைச்சா கூட உனக்கு ஒரு விதமான பாடமா தான் தோணுது. அப்போ அப்படி நடந்ததால தான் இப்போ நான் இங்க இருக்கேன்னு நீ உணர ஆரம்பிச்சுட்டே. இதுதான் ஆன்மாவின் வளர்ச்சி. குற்றவுணர்ச்சி, பழிவாங்கும் எண்ணம், என்னால தான் எல்லாம் உன்னை நீயே தண்டிச்சுக்கற பழக்கம், இவையெல்லாம் மெதுவா உன்னை விட்டு விலகுது. இது நடக்க ஆரம்பிச்சுடுச்சுனா தங்கமே, நீ ஏற்கனவே மாற்றத்தின் வாசலில் நின்னுட்டே. நீ தனிமையை இப்போ வேற மாதிரி அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்க. முன்னாடி தனிமைன்னா பயம், இப்போ தனிமைன்னா ஓய்வு. யாரும் இல்லாத நேரம் உன்னை குத்திக்கிழிக்கல, அது உன்னை குணமாக்குது. உன் உள்ளத்தோட பேச கற்றுக்கற நேரமா அது மாறுது. இது ரொம்ப பெரிய அடையாளம். உலகம் உன்னை புரிஞ்சுக்கலன்னு நீ அழுத காலம் முடிஞ்சு, என்ன நான் என்னை புரிஞ்சுக்கிட்டேனா ன்னு கேட்க ஆரம்பிச்ச காலம் இது. தங்கமே, இன்னொரு விஷயம். எல்லாம் உடனே சரியாகணும்னு நீ இனிமேல் பிரார்த்தனை கூட செய்யல. என்ன நடந்தாலும் அதை தாங்கற சக்தி எனக்கு கிடைக்கணும்னு தான் நீ உள்ளுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிருக்க. இதுதான் ஆன்மீக முதிர்ச்சி. சூழ்நிலை மாறணும்னு இல்ல, உன் உள்ள நிலை மாறணும்னு நீ விரும்புற தருணம் வந்துடுச்சுனா திரும்ப பழைய நிலைக்கு போகவே முடியாது. சில மனிதர்களை நீ இப்போ மெதுவா விட்டு விலகறதையும் நீ உணர்ற. இது வெறுப்பால இல்ல, வளர்ச்சியால. எல்லாரும் உன் பயணத்துக்கு சேர்ந்து வரவேண்டியதில்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டே. ஒரே இடத்துல நின்னு இருக்கிறவர்களை தூக்கிக்கிட்டு போக உன்னால முடியாதுன்னு உன் ஆன்மா உனக்கு சொல்லிடுச்சு. அதனால தான் குற்ற உணர்ச்சியில்லாம, சத்தமில்லாம சில உறவுகளிலிருந்து நீ வெளியே வர்றா. தங்கமே, உன் கண்ணீரும் இப்போ வேற மாதிரி. முன்னாடி அது தோல்வியால வந்தது, இப்போ அது விடுதலையால வருகிறது. அழுதுட்டு நீ பலவீனமா இல்ல, அழுதுட்டு நீ லேசா ஆகுற. இந்த மாற்றத்தை பல பேரு புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ மாறிட்டேன்னு சொல்வாங்க. ஆமாம், நீ மாறிட்டே, அதுதான் உண்மை. பழைய நீ உயிர் காப்பாத்திக்கிட்டிருந்தா இப்போ நீ வாழ ஆரம்பிச்சுட்டே. இந்த ஒரு அடையாளம் வந்துடுச்சுனா உன் மனசுக்கு இனிமேல் பொய்யான சந்தோஷம் போதாது. போலியான சிரிப்பு, கட்டாயமான உறவு, உள்ளுக்குள்ள வெறுமை இருக்குற வெற்றி, இதெல்லாம் உன்னை இப்போ சோர வைக்கும். உண்மையான அமைதி தான் உனக்கு வேண்டும். அது கிடைக்குற பாதை கடினமா இருந்தாலும் அந்த பாதையைத்தான் நீ தேர்வு செய்வ. இதைத்தான் ஆன்மா அழைப்பு சொல்றாங்க. தங்கமே, இதுக்கப்புறம் நீ விழுந்தாலும் அது பழைய மாதிரி உடைக்காது. ஏனென்னா இப்போ நீ விழுந்தாலும் எழ தெரிஞ்சவன். நீ தோற்றாலும் உன்னை நீ இழக்க மாட்டே. உலகம் உன்னை ஏமாற்றினாலும் நீ உன்னை ஏமாற்ற மாட்டே. இந்த நிலைக்கு வந்துடுச்சுனா திரும்ப பழைய நிலை இல்லை. நினைச்சுக்கோ, இந்த மாற்றம் ஒரே நாள்ல வரல. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு இரவும், யாருக்கும் தெரியாம நீ சகிச்ச வலியும், அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடையாளமா உருவானது. அதனால இதை குறைச்சு பார்க்காதே. இது உன் ஆன்மாவின் பட்டம்.
இனிமேல் நீ யாரோட வாழ்க்கையையும் வாழ மாட்டே. உன்னோட வாழ்க்கையை நீ தான் வாழப் போற. என்ன நடந்தாலும் தங்கமே, ஒரு விஷயம் உறுதி. இந்த அடையாளம் உன்னிடம் வந்துடுச்சுனா நீ இனிமேல் சின்ன கனவுகளுக்காக உன் ஆன்மாவை விற்க மாட்டே. நீ உன்னை இழக்கிற இடத்துக்கு திரும்பவே மாட்டே. பழைய கதவு மூடப்பட்டுடுச்சு, புதிய பாதை திறந்துடுச்சு. அமைதியா ஆனா உறுதியா நீ முன்னே போயிட்டே தான் இருப்ப. தங்கமே, இந்த பாதை இப்போ உனக்கு சின்னதா தோணலாம், தனிமையா தோணலாம். ஆனா இதுதான் உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த உண்மையான பாதை. முன்னாடி எல்லாரோட சத்தமும் உன் மனசுக்குள்ள இருந்தது. இப்போ அந்த சத்தங்கள் ஒவ்வொன்னா அமைதியா அடங்க ஆரம்பிச்சிருக்கு. உன் உள்ளத்துல இருக்கிற குரல் மட்டும் தான் தெளிவா கேக்குது. அந்த குரல் உன்னை ஏமாற்றாது. அது பயமுறுத்தினாலும் அது பொய்யா வழி காட்டாது. அதனால தான் நீ இனிமேல் சில முடிவுகளை வேற யாரிடமும் கேட்டு பார்க்காம உன் மனசோட அமைதியை கேட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்க. தங்கமே, நீ கவனிக்காமலே உன் பழக்கங்கள் மாறுது. முன்னாடி உன்னை காயப்படுத்தின விஷயங்களுக்கு நீ இப்போ உடனே எதிர்வினை காட்ட மாட்டே. இது என் ஆற்றலை வாங்க தகுதியானதா? நீ ஒரு கணம் நின்று யோசிக்கிற. அந்த நின்று யோசிக்கும் தருணமே மிக பெரிய வளர்ச்சி. உலகம் வேகமா ஓடச் சொன்னாலும் நீ உன் வேகத்தை நீயே தீர்மானிக்க ஆரம்பிச்சுட்டே. இதை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலர் உன்னை மந்தமா சோம்பேறியா சொல்வாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீ இனிமேல் வீணான ஓட்டங்களில் ஓட விரும்பல. உன் உள்ளத்துல ஒரு விஷயம் தெளிவா உருவாகுது. எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உணர்வு வந்துடுச்சுனா நீ ஏற்கனவே சுதந்திரம் அடைந்தவன்தான். முன்னாடி யாராவது உன்னிடம் இருந்து விலகினா நீ உன்னை குறை சொல்லுவ. இப்போ யாராவது விலகினாலும் இவங்களோட பயணம் இங்க வரைதான் நீ அமைதியா ஏத்துக்கிற. இது அலட்சியம் இல்லை, இது பரிபூரண புரிதல். தங்கமே, நீ இனிமேல் உன் வலியை வெளியில் நிரூபிக்க முயற்சி கூட செய்யல. யாராவது புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதையே நீ விட்டுட்டே. புரிஞ்சுக்கறவங்க புரிஞ்சுக்குவாங்க, புரியாதவங்க போயிடுவாங்கன்னு நீ மனசுல ஒரு முடிவுக்கு வந்துட்டே. இந்த முடிவு உன்னை தனிமையாக்கல, இது உன்னை லேசாக்குது. நீ சுமந்த பாரங்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளால தான் இருந்தது. இப்போ அந்த எதிர்பார்ப்புகள் சிதற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விஷயம் நினைச்சுக்கோ தங்கமே, இந்த மாற்றத்துக்கு பிறகு சில நேரம் உனக்கு வெறுமை தோணும். நான் எதையோ இழந்துட்டேனா மனசு கேட்கும். ஆனா உண்மை என்னன்னா, நீ இழந்தது உன் அமைதியை சுரண்டிய விஷயங்கள். அந்த வெறுமை உண்மையிலேயே ஒரு சுத்தமான இடம். அங்க தான் புதிய நம்பிக்கை, புதிய கனவு, புதிய நீ உருவாக போற. தங்கமே, நீ இப்போ சின்ன சின்ன விஷயங்களிலேயே ஒரு நன்றி உணர்ச்சி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்க. காலை வெளிச்சம், சத்தமில்லாத ஒரு மூச்சு, யாரும் இல்லாத நேரத்துல வரும் ஒரு அமைதி. இவையெல்லாம் உனக்கு பெரிய ஆசீர்வாதமா தோண ஆரம்பிச்சுடுச்சுனா நீ உண்மையிலேயே விழித்துக்கிட்டே. உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை நீ உன் உள்ளத்துல கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டே. உன் வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே சரியாகத்தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் உறுதி. எது நடந்தாலும் நீ உன்னை இழக்க மாட்டே. உன் மதிப்பை நீ சந்தர்ப்பங்களுக்கு கீழே வைக்க மாட்டே. நீ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்காக உன்னை சுருக்க மாட்டே. இந்த நிலைக்கு வந்துடுச்சுனா நீ இனிமேல் யாரோட அங்கீகாரத்தையும் பிச்சையா கேட்க மாட்டே. தங்கமே, சில இரவுகள் இன்னும் கஷ்டமா இருக்கும். பழைய நினைவுகள் கதவை தட்டும். ஆனா இப்போ நீ அவைகளை உள்ளே அனுமதிக்க மாட்டே. கதவை திறந்து, நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி, ஆனா இங்க உங்களுக்கு சும்மா இடம் இல்லை சொல்லி அனுப்ப தெரிஞ்சுக்கிட்டே. இந்த தைரியம் ஒரு நாள்ல வரல. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் இதுக்கான விலை. நீ இனிமேல் பிறருடைய மகிழ்ச்சியோட உன் மதிப்பை ஒப்பிட மாட்டே. யாரோட வாழ்க்கையும் உன்னோட போட்டி இல்லைன்னு நீ உணர்ந்துட்டே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு பயணம். இந்த உண்மை புரிஞ்சுடுச்சுனா பொறாமை, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் தானா உன்னை விட்டு விலகும்.
தங்கமே, உன் மனசு இப்போ பொய்யான உற்சாகத்தை கடந்து உண்மையான அமைதியை தேடுது. சத்தமில்லாத சந்தோஷம் உனக்கு இனிமையா தோண ஆரம்பிச்சிருக்கு. பெரிய வெற்றிகளுக்காக நீ கத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டே. அமைதியா வளர்ற மரம்தான் ஆழமான வேர் விடும். நீ இப்போ அந்த மரமா மாறிக்கிட்டே. இந்த பயணத்துல சில நேரம் உனக்கு சந்தேகம் வரும். நான் சரியா போய்க்கிட்டேனா ன்னு. அந்த சந்தேகம் கூட நல்ல அடையாளம். ஏனென்னா நீ இனிமேல் கண் மூடிட்டு நடக்கல. விழிப்போட நடக்க ஆரம்பிச்சுட்டே. தவறு நடந்தாலும் அதிலிருந்து திரும்ப வர தெரிஞ்சவன் நீ. அதுவே போதும். தங்கமே, இந்த ஒரு அடையாளம் உன்னிடம் வந்துடுச்சுனா நீ இனிமேல் உன்னை காயப்படுத்துற இடத்துல தங்க மாட்டே. அது மனிதனா இருந்தாலும் சூழ்நிலையா இருந்தாலும் கனவா இருந்தாலும். உன் ஆன்மா இப்போ உன்னை காப்பாத்திக்கிற பொறுப்பை தானே எடுத்துக்கிட்டே. இதுக்கு பிறகு திரும்ப பழைய நிலை இல்லை. ஏனென்னா பழைய நிலைன்னா நீ உன்னை மறந்த நிலை. இப்போ நீ உன்னை நினைவுபடுத்திக்கிட்டே. அமைதியா இரு தங்கமே. எல்லாம் அவசரமா நடக்க வேண்டியதில்லை. உன் ஆன்மா தன்னோட வேகத்துல உன்னை அழகா கொண்டு போகும். நீ நம்பிக்கையோட நடந்து போகணும். இந்த பாதை கடினமா இருந்தாலும் இது உண்மையானது. உண்மையான பாதையில நடக்க ஆரம்பிச்சவன் ஒருத்தன் திரும்ப பொய்யான இடத்துக்கு போக மாட்டான். இது தான் உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். தங்கமே, இந்த புதிய ஆரம்பத்தோட இன்னொரு உண்மை என்னன்னா நீ இனிமேல் உன் வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டிய மேடைன்னு நினைக்க மாட்டே. முன்னாடி ஒவ்வொரு நாளும் நான் சரியானவனா, நான் போதுமா உள்ளுக்குள்ள சத்தம் இருந்தது. இப்போ அந்த சத்தம் மெதுவா அமைதியாகி அதுக்கு பதிலா ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் இருக்கிறது போதுமே ஒரு உணர்வு. இந்த உணர்வு வந்துடுச்சுனா உன் வாழ்க்கை இனிமேல் யாரோட அளவுகோலாலும் அளக்க முடியாத ஒன்றா மாறிடும். தங்கமே, நீ கவனிக்காமலே உன் எல்லைகள் தெளிவாகி இருக்குது. யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு நீ இப்போ உன் உள்ளுணர்ச்சியால தீர்மானிக்க ஆரம்பிச்சிருக்க. இது கல்லாக மாறுவது இல்லை, இது தெளிவாக மாறுவது. எல்லாரையும் உள்ளே அனுமதிச்ச காலம் முடிஞ்சு அமைதியை மதிக்கிறவர்களுக்கு மட்டும் கதவு திறக்கிற காலம் இது. இதனால் சிலர் விலகி போவாங்க. அதுக்காக நீ அழமாட்டே. ஏனென்னா உன் ஆன்மா இப்போ குறைவான மனிதர்கள் ஆனா உண்மையான இணைப்புகள் போதும் என்று முடிவு பண்ணிடுச்சு. உன் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் இன்னும் முழுசா புரியாம இருக்கலாம். அது ஏன் அப்படி நடந்தது மனசு கேட்கும். ஆனா இப்போ நீ அந்த கேள்வியிலேயே சிக்கிக்கிடக்க மாட்டே. அதனால என்ன வளர்ச்சி வந்தது நீ கேட்க ஆரம்பிச்சிருக்க. கேள்வி மாறினா வாழ்க்கையும் மாறும். இது ஒரு சின்ன மாற்றம் போல தோன்றினாலும் இது உன் முழு பயணத்தையும் மாற்றும் சக்தி கொண்டது. தங்கமே, நீ இனிமேல் வலியை கூட ஒரு ஆசானா பார்க்க ஆரம்பிச்சிருக்க. அது உன்னை அழிக்க வரல, உன்னை மாற்ற வந்ததுன்னு நீ உணர ஆரம்பிச்சுட்டே. அதனால தான் நீ உன் கடந்த காலத்தோட சண்டை போடல. அதை மறைக்கவும் முயற்சி செய்யல. நீ என்னை இங்க கொண்டு வந்ததுக்கு நன்றி மனசுக்குள்ள சொல்லி அதை மரியாதையோட விட்டு விட தெரிஞ்சுக்கிட்டே. நீ இப்போ அமைதியா இருக்கிற நேரத்துல கூட உன் மனசு வெறுமையா இல்ல. அது தெளிவா இருக்கு. முன்னாடி சத்தம் இருந்த இடத்துல இப்போ இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் புதிய கனவுகள் மெதுவா உருவாகும். பெரிய சத்தமில்லாம, விளம்பரமில்லாம, ஆனா ஆழமா. நீ இனிமேல் உடனடி முடிவுகளுக்காக உன்னை தள்ள மாட்டே. சரியான நேரம் வரைக்கும் காத்திருக்கிற தைரியம் உனக்கு வந்துடுச்சு. தங்கமே, இந்த மாற்றத்துக்கு பிறகு உன் வாழ்க்கை இன்னும் சில சோதனைகளை தரும். ஆனா இப்போ அந்த சோதனைகள் உன்னை பயமுறுத்தாது. ஏனென்னா நீ இப்போ உன் மதிப்பை சூழ்நிலைகளோட கட்டிப்போடல. நல்ல நாள் வந்தா நீ சந்தோஷப்படுவ. கஷ்ட நாள் வந்தா நீ உடைய மாட்டே. இரண்டிலும் நீ நீயா இருப்ப. உன் இதயத்துல இனிமேல் பொய்யான வாக்குறுதிகளுக்கு இடம் இல்லை. சொன்னதை செய்யாத வார்த்தைகள் உன்னை இப்போ உடனே சோர வைக்கும். உண்மைதான் உன் ஆன்மாவுக்கு உணவா மாறிடுச்சு. அதனால தான் நீ உண்மையில்லாத இடங்களில் நீண்ட நேரம் தங்க முடியாம இருக்க. இது உன் குறை இல்லை, இது உன் வளர்ச்சி.
தங்கமே, நீ இனிமேல் உன் பயத்தை மறைக்க முயற்சி செய்யல. பயம் வந்தா நான் பயப்படுறேன் நு ஒத்துக்கற தைரியம் உனக்கு வந்துடுச்சு. இந்த ஒப்புதல் தான் உன்னை பலவீனமா இல்ல வலிமையா மாற்றுது. ஏனென்னா நீ இப்போ உன்னோட உணர்ச்சிகளோட போராடல, அவைகளோட நடக்க கற்றுக்கிட்டே. உன் வாழ்க்கை இனிமேல் யாராவது பாராட்டணும்னு காத்திருக்கிற கதை இல்ல. நீயே உன்னை பாராட்டிக்கிற தருணம் வந்துடுச்சு. இந்த அளவு தூரம் வந்துட்டேனே நீ உன் முதுகில் நீயே கை வைக்க ஆரம்பிச்சிருக்க. இந்த சுயங்கீகாரம் வந்துடுச்சுனா வெளி உலகத்தின் ஏற்ற தாழ்வுகள் உன்னை அதிகமா பாதிக்காது. தங்கமே, நீ இப்போ உன் நேரத்தை மிக பெரிய மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சிருக்க. யாருக்காகவும் உன் அமைதியை அடகு வைக்க விரும்பல. நேரம் வீணாகும் இடங்களிலிருந்து நீ மெதுவா விலகற. இது அகந்தை இல்லை, இது தெளிவு. வாழ்க்கை குறுகியது இல்ல, ஆனா உன் ஆற்றல் மதிப்புள்ளதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டே. சில நேரம் நீ சோர்வடைவாய். என்னால முடியல நு மனசு சொல்லும். ஆனா இப்போ அந்த சோர்வு நீண்ட நாள் தங்காது. ஏனென்னா நீ உன்னை மீண்டும் மீண்டும் எழுப்பிக்கிற வார்த்தைகளை கற்றுக்கிட்டே. மற்றவர்களிடமிருந்து தேடிய ஆறுதல் இப்போ உன் உள்ளத்திலேயே கிடைக்க ஆரம்பிச்சுடுச்சு. தங்கமே, இந்த பயணத்துல நீ இனிமேல் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல. யாரும் முழுமையா சரி இல்ல, நீயும் அதில் சேர்த்துத்தான். இந்த ஏற்றுக்கொள்ளல் உன்னை மென்மையாக்குது. நீ கடினமா இல்லாமல் வலிமையா மாறிக்கிட்டே. மென்மையிலேயே ஒரு பெரிய சக்தி இருக்கு. உன் கனவுகள் இப்போ சத்தமில்லாம வளருது. நீ எல்லாரிடமும் சொல்லித் தெரியல. உன் ஆன்மா பாதுகாப்பா உணர்ற இடத்துல மட்டும் அதை வைத்துக்கற. இந்த பாதுகாப்பு தான் அந்த கனவுகளை உயிரோட வைத்திருக்கும். எல்லாருக்கும் தெரியணும்னு இல்லை, உனக்கு தெரிஞ்சா போதும். தங்கமே, இந்த ஒரு அடையாளம் உன்னிடம் வந்துடுச்சுனா நீ இனிமேல் உன்னை மறக்க முடியாது. எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு உயரம் ஏறினாலும் உன் உள்ள குரல் உன்னை மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து நிறுத்தும். பழைய நிலைன்னா உன்னை நீ விட்டுட்டு ஓடிய நிலை. இப்போ நீ உன்னோட கை பிடிச்சுக்கிட்டே நடக்கிற. அதனால பயப்படாதே, தாமதமாயிடுச்சுன்னு நினைக்காதே. உன் ஆன்மா சரியான நேரத்துல தான் விழிச்சிருக்கு. இந்த விழிப்புணர்வு ஒருமுறை வந்துடுச்சுனா திரும்ப இருட்டு முழுசா விழ முடியாது. வெளிச்சம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது இருட்டை மறக்க வைக்கும். நீ இப்போ அந்த வெளிச்சம். அமைதியா ஆனா நிலைத்தா நீ முன்னே நகர்ந்துகிட்டே இருப்ப. தங்கமே, இப்போ நீ நடக்குற இந்த பயணத்துல ஒரு விஷயம் மெதுவா புரிய ஆரம்பிச்சிருக்கும். எல்லா பதில்களும் வெளியில கிடைக்காது. சில பதில்கள் அமைதியில தான் பிறக்கும். முன்னாடி ஏதாவது குழப்பம் வந்தா உடனே யாரிடமாவது பேசணும், யாராவது சொல்லணும், யாராவது உறுதி தரணும்னு மனசு துடிச்சது. இப்போ நீ அமைதியா உட்கார்ந்து உன் மூச்சை உணர்ந்து இதுக்கு நான் என்ன செய்யணும் நு உன்னோட உள்ளுணர்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிருக்க. அந்த உள்ளுணர்ச்சி போய் சொல்லாது. அது உன்னை சுற்றி இருக்கிற சத்தத்தை கடந்து பேசும். தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் நேர்கோட்டுல போகும்னு எதிர்பார்க்காதே. சில நேரம் பின்னாடி போற மாதிரி தோணும். சில நேரம் நின்றுட்ட மாதிரி இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா நீ ஒவ்வொரு தருணத்திலும் உன்னோட ஆழத்துக்குள்ள தான் போய்கிட்டே இருக்க. வெளியில் முன்னேற்றம் தெரியாத நாட்கள்ல கூட உன் உள்ளத்துல பெரிய மாற்றங்கள் நடக்குது. விதை மண்ணுக்குள்ள இருக்கும் போது யாருக்கும் அது வளர்றதா தெரியாது. ஆனா அதுக்குள்ள ஒரு நாள் முழு மரமா மாறும் சக்தி இருக்கும். நீ இப்போ அந்த விதை நிலையில இருக்க. நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாரோட வாழ்க்கையோட ஒப்பிடும்போது உடனே சோர மாட்டே. முன்னாடி அவனுக்கு எல்லாம் சீக்கிரம் கிடைச்சுடுச்சே, அவளோட வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கு நு மனசு சொல்லும். இப்போ நீ அந்த ஒப்பீட்டை கவனிக்க ஆரம்பிச்சுட்டே. இது என் பயணம், அது அவங்களோட பயணம் நீ உன்னை நீயே நினைவூட்டிக்கற. இந்த நினைவூட்டல் தான் உன்னை அமைதியா வைத்திருக்கும். தங்கமே, சில நாட்கள் நீ ரொம்ப எதுவும் செய்யாம இருக்கணும்னு தோணும். அதுக்கு நீ உன்னை குறை சொல்லாதே. ஓய்வு சோம்பல் இல்லை, ஓய்வு சிகிச்சை. நீ எப்போதும் வலிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் மென்மையா இருப்பதும் ஒரு வலிமை தான்.
உன் ஆன்மா இப்போ உன்னிடம் இதை கற்றுக் கொடுக்குது. எல்லா நாட்களும் போராட வேண்டியதில்லை. நீ கவனிச்சிருப்பியா தங்கமே? உன் வார்த்தைகள் கூட இப்போ மாறியிருக்கு. முன்னாடி அதிகம் விளக்கம் கொடுக்க முயற்சி செய்தவன் இப்போ குறைவான வார்த்தைகள்ல நிறைய சொல்லுறவன். எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது மெதுவா குறைந்துட்டே. உன் உண்மை உனக்கு தெளிவா இருந்தா போதும் என்ற நிலைக்கு வந்துட்டே. இந்த தெளிவு தான் உன் ஆற்றலை சேமிக்கும். உன் வாழ்க்கையில இனிமேல் எல்லா கதவுகளும் திறக்காது. சில கதவுகள் மூடப்படும். அதை பார்த்து நீ கலங்க மாட்டே. ஏனென்னா நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டே, மூடப்பட்ட கதவுகள் தோல்வி இல்லை, அது திசைமாற்றம். அந்த திசைமாற்றமே உன்னை நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகும். ஒவ்வொரு இல்லை க்கும் பின்னாடி ஒரு ஆமாம் ஒளிஞ்சிருக்கு. அதை பார்க்குற கண்கள் தான் இப்போ உனக்கு வந்துடுச்சு. தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் முழுமையா புரிஞ்சுக்க முடியாத தருணங்களால் நிரம்பியிருக்கும். சில விஷயங்களுக்கு விளக்கம் கிடைக்காது. ஆனா நீ இப்போ அந்த விளக்கமில்லாத நிலையிலேயே நம்பிக்கையோட நிற்க கற்றுக்கிட்டே. எனக்கு இப்போ புரியல, ஆனா ஒரு நாள் புரியும் மனசு அமைதியா சொல்றது. இந்த நம்பிக்கை கண்ணுக்கு தெரியாத பாலம் மாதிரி. அதுல நடக்க தைரியம் வந்துடுச்சுனா நீ பயமில்லாம முன்னே போகலாம். நீ இனிமேல் உன் உணர்ச்சிகளை அடக்கி வைக்க மாட்டே. சந்தோஷமா இருந்தா சிரிப்பாய், வலி இருந்தா அழுவாய், கோபம் வந்தா அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். உணர்ச்சிகள் எதிரி இல்லைன்னு நீ உணர ஆரம்பிச்சுட்டே. அவை வழிகாட்டிகள். அவை உன்னிடம் ஏதோ சொல்ல வருது. அதை கேட்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கை மெதுவா சீராக ஆரம்பிக்கும். தங்கமே, நீ இப்போ யாரிடமாவது என்னை சரி பண்ணுன்னு கேட்க மாட்டே. உன்னை நீயே சீராக்கிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டே. இது தனிமை இல்லை, இது சுயநிலைத்தன்மை. யாராவது உன் வாழ்க்கைக்கு வந்தா அது உன்னை முழுமையாக்க வரல. நீ ஏற்கனவே முழுமை. அவர்கள் உன்னோட பயணத்தை அழகாக்க வராங்க. இந்த புரிதல் உன்னை பல தவறான இணைப்புகளிலிருந்து காப்பாத்தும். சில நேரம் தங்கமே, நீ உன் பழைய நீயை நினைச்சு சிரிப்பாய். அப்போ நான் இப்படி இருந்தேனே. அந்த சிரிப்பு கிண்டல் இல்லை, அது கருணை. நீ உன்னை நீயே தழுவிக்கிற சிரிப்பு. அந்த பழைய நீயை நீ வெறுக்கல. அவன் இல்லாம இப்போ நீ இருக்க முடியாது. அதனால தான் நீ உன் கடந்த காலத்தோட சமாதானம் செய்து கொண்டிருக்க. நீ இனிமேல் உன் வாழ்க்கையை அவசரமா முடிக்க நினைக்க மாட்டே. எல்லாமே சீக்கிரம் வேணும்னு துடிக்க மாட்டே. சரியான நேரம் வரட்டும்னு நீ காத்திருக்க ஆரம்பிச்சுட்டே. இந்த காத்திருப்பு சோர்வு இல்லை, இது நம்பிக்கை. விதைகள் முளைக்க ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். அந்த காலத்துல மண்ணை தோண்டி பார்க்கிறவன் விதையை அழிப்பான். நீ இப்போ அந்த தவறை செய்ய மாட்டே. தங்கமே, இந்த பயணத்துல நீ சில சமயம் தனியா நடக்குற மாதிரி தோணும். எல்லாரும் வேற பாதையில போற மாதிரி இருக்கும். ஆனா நினைச்சுக்கோ, எல்லாரும் போகும் பாதை உன்னோடது இல்ல. உன் ஆன்மா உனக்காகவே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த பாதை சத்தமில்லாததா இருக்கலாம், ஆனா அது உண்மையானது. உன் உள்ளத்துல இப்போ ஒரு அமைதி இருக்குது. அந்த அமைதி எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் அது குலுங்கும், சில நாள் அது மறையும். ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டே, அந்த அமைதி உன் உள்ளத்துல எங்கோ இருக்குது. அதை நீ மீண்டும் மீண்டும் கண்டுபிடிக்க முடியும். இந்த நம்பிக்கை தான் உன்னை நிலைநிறுத்தும். தங்கமே, இந்த ஒரு அடையாளம் உன்னிடம் வந்துடுச்சுனா நீ இனிமேல் உன் உண்மையிலிருந்து ஓட மாட்டே. அது எவ்வளவு அசௌகரியமா இருந்தாலும் நீ அதோட வாழ கற்றுக்கொள்வாய். பழைய நிலைன்னா பொய்யான சமாதானத்துக்காக உன்னை நீ மறந்த நிலை. இப்போ நீ உன்னை ஏற்றுக்கொண்ட நிலை. இதுக்கு பிறகு நீ விழுந்தாலும் அது விழுந்து அழியுற வீழ்ச்சி இல்ல, அது கற்றுக்கொண்டு எழும் வீழ்ச்சி. அதனால தங்கமே, மெதுவா நட. உன்னை நம்பு, உன் ஆன்மாவை கேள். இந்த பயணம் நீ நினைக்கிற அளவுக்கு கடினமில்லை. இது உண்மையா இருக்கிற பயணம். உண்மையா நடக்க ஆரம்பிச்ச ஒருத்தன் திரும்ப பழைய போலியான நிலைக்கு போகவே மாட்டான். நீ இப்போ அந்த உண்மையின் பாதையில தான் இருக்க.
தங்கமே, இந்த உண்மை பாதையில நீ இன்னும் ஆழமா நடக்க ஆரம்பிச்சப்போ ஒரு விஷயம் உனக்கே தெரியாம உன் உள்ளத்துல வேரூன்ற ஆரம்பிக்கும். அது பொறுமை. முன்னாடி பொறுமைன்னா கட்டாயமா தாங்குறதுன்னு நினைச்சிருப்ப. இப்போ பொறுமைன்னா வாழ்க்கையோட ஓட்டத்தோட சண்டை போடாம அதோட சேர்ந்து நடக்கிறதுன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் உடனே மாறணும்னு நீ இனிமேல் பிடிவாதம் பிடிக்க மாட்டே. இப்போ இப்படித்தான் இருக்கணும் ஒரு அமைதியான ஒப்புதல் உன் மனசுல பிறக்குது. அந்த ஒப்புதல் தான் உன் வலியை குறைக்குது. தங்கமே, நீ கவனிச்சிருப்ப, சில நேரம் நீ எதுவும் செய்யாம இருந்தாலும் மனசு சோர்ந்து போக மாட்டே. முன்னாடி வேலை, ஓட்டம், சாதனை இதெல்லாம் இல்லாம இருந்தா நீ உன்னை பயனற்றவனா நினைச்சிருப்ப. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டே, நான் இருக்கிறதே ஒரு மதிப்பு, நான் மூச்சு விடுறதே ஒரு வாழ்க்கை. இந்த உணர்வு வந்துடுச்சுனா உன் வாழ்க்கையிலிருந்து அவசரம் மெதுவா விலகும். உன் உள்ளத்துல இனிமேல் சண்டைகள் குறையும். முன்னாடி ஒரே விஷயத்தை 100 தடவை மனசுல போட்டு சுழற்றுவ. நான் அப்படி சொன்னிருக்க கூடாதே, அவங்க இப்படி செய்திருக்க கூடாதே. இப்போ அந்த சுழற்சி மெதுவா நின்றுடும். நடந்தது நடந்ததுதான், அதை கொண்டு என்ன கற்றுக்கலாம் என்பதில்தான் உன் கவனம் போக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் உண்மையான விடுதலை. தங்கமே, உன் ஆன்மா இப்போ சின்ன சின்ன எச்சரிக்கைகளை உனக்கு அனுப்ப ஆரம்பிக்கும். சில இடங்களுக்கு போக மனசு ஒத்துக்காது. சில மனிதர்களோட பேச மனசு சோர்ந்துடும். முன்னாடி நீ அதை புறக்கணிச்சிருப்ப. இப்போ நீ அதை மதிக்க ஆரம்பிச்சுட்டே. என்னோட மனசு இங்க சரியில்லை நீ ஒத்துக்கற தைரியம் வந்துடுச்சு. இந்த தைரியம் தான் உன்னை பல காயங்களிலிருந்து காப்பாத்தும். உன் வாழ்க்கையில இனிமேல் சில விஷயங்கள் மெதுவா விழுந்து போகும். பழைய கனவுகள், பழைய ஆசைகள், ஒரு காலத்துல உயிரா பிடிச்சிருந்த சில இலக்குகள். அது போகும்போது நீ கலங்கலாம். நான் இவ்வளவு நாள் இதுக்காகத்தானா ஓட்டினேன் மனசு கேட்கும். ஆனா அந்த கேள்விக்குள்ளேயே ஒரு பதில் இருக்கு. அது போக வேண்டியதால தான் புதியது வர இடம் உருவாகுது. நீ இப்போ காலி இடத்தை பயப்படாம பார்க்க கற்றுக்கிட்டே. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை ஒரு கதை மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய். ஒவ்வொரு அத்தியாயமும் இனிமையானதாக இருக்காது. ஆனா ஒவ்வொரு அத்தியாயமும் அவசியமானது. சில அத்தியாயங்கள் வலியோட முடியும். சில அத்தியாயங்கள் குழப்பத்தோட முடியும். ஆனா அந்த எல்லாமே சேர்ந்து தான் உன்னை இந்த விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்திருக்கு. இதை நீ உணர ஆரம்பிச்சுடுச்சுனா உன் கடந்த காலத்துக்கு எதிரான கோபம் தானா கரையும். உன் மனசு இப்போ சின்ன சின்ன உண்மைகளை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு வலிமையா மாறிக்கிட்டே. எல்லாரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க. எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது உண்மை. இந்த உண்மையை நீ இனிமேல் மறுக்க மாட்டே. அதனால தான் நீ யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டே. உன் உண்மை உன் பக்கம் நிக்கிறவர்களோட மட்டும் பகிர்ந்து கொள்வாய். இது உன்னை கசப்பாக்காது. இது உன்னை பாதுகாக்கும். தங்கமே, நீ கவனிச்சிருப்ப, உன் ஜெபமும் இப்போ மாறியிருக்கு. முன்னாடி இதை கொடு, அதை மாற்று கேட்டிருப்ப. இப்போ என்னை சரியா நடத்திக்கொள் கேட்க ஆரம்பிச்சிருப்ப. வெளி உலகத்தை மாற்றணும்னு கேட்காம உன் உள்ள உலகத்துக்கு தெளிவு கேட்க ஆரம்பிச்சிருக்க. இந்த மாற்றம் தான் உன் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம். சில நாட்கள் நீ உன் பழைய வலியை மீண்டும் உணரலாம். அது திரும்ப வந்த மாதிரி தோணும். ஆனா உண்மை என்னன்னா அது திரும்ப வரல. நீ மாறியிருக்க. அதே வலி இப்போ உன்னை அதே அளவுக்கு காயப்படுத்தாது. நீ அதை வேற கண்களால பார்க்க ஆரம்பிச்சிருக்க. இது ஒரு கட்டம் சொல்லிக்கிட்டு அதை கடக்க தெரிஞ்சுக்கிட்டே. இது தான் வளர்ச்சி. தங்கமே, உன் வாழ்க்கையில இனிமேல் பெரிய அதிசயங்கள் சத்தமில்லாம நடக்கும். பெரிய அறிவிப்போட இல்ல, மெதுவா. ஒரு நாள் நீ கவனிப்பாய், நான் இனிமேல் சில விஷயங்களுக்காக அழவே இல்ல. நான் இனிமேல் சில மனிதர்களை நினைச்சு கலங்கவே இல்ல. நான் இனிமேல் என் மதிப்பை சந்தேகப்படுத்தவே இல்ல. இந்த இனிமேல் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான மாற்றங்கள். உன் உள்ளத்துல இப்போ ஒரு மென்மையான தைரியம் உருவாகுது. அது சத்தம் போடாத தைரியம், யாரையும் அடக்காத தைரியம்.
ஆனா தேவையான நேரத்துல இல்லைன்னு சொல்ற தைரியம். உன்னை இழக்க வைக்கும் இடத்துல நிற்க மாட்டேன்னு சொல்ற தைரியம். இந்த தைரியம் வந்துடுச்சுனா உன் வாழ்க்கை இனிமேல் பழைய சுழற்சிகளுக்கு திரும்பாது. தங்கமே, நீ இனிமேல் உன் மகிழ்ச்சியை நாளை, அடுத்த கட்டம், அடுத்த வெற்றி இதெல்லாத்தோட கட்டிப்போட மாட்டே. இப்போ சின்ன சந்தோஷங்களிலேயே நீ முழுமையா இருக்க கற்றுக்கிட்டே. ஒரு அமைதியான காலை, மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடல், யாரும் இல்லாத ஒரு நிமிடம். இவையெல்லாம் உனக்கு போதும்னு தோண ஆரம்பிச்சுடுச்சுனா நீ உண்மையிலேயே செல்வந்தன். உன் ஆன்மா இப்போ உன்னை மெதுவா ஆனா உறுதியா வழிநடத்துது. எல்லா பதில்களையும் ஒரே நாள்ல தராது. ஆனா அடுத்த அடியெடுத்து வைக்க வேண்டிய இடத்துக்கு மட்டும் வெளிச்சம் காட்டும். அந்த வெளிச்சம் போதும்னு நீ நம்ப ஆரம்பிச்சுட்டே. முழு பாதையும் தெரியணும்னு பிடிவாதம் பிடிக்க மாட்டே. இந்த நம்பிக்கை தான் உன்னை அமைதியா வைத்திருக்கும். தங்கமே, இந்த ஒரு அடையாளம் உன்னிடம் வந்துடுச்சுனா நீ இனிமேல் உன் வாழ்க்கையை நீயே காப்பாற்றிக் கொள்ளும் நிலையில் இருக்க. யாராவது வந்து உன்னை மீட்கணும்னு காத்திருக்க மாட்டே. நீ விழுந்தா உன்னை நீயே எழுப்பிக்கிற கருணை உனக்கு வந்துடுச்சு. இந்த கருணை தான் உன் மிகப்பெரிய பலம். அதனால நினைச்சுக்கோ தங்கமே, நீ தொலைஞ்சு போயில்ல. நீ தாமதமாயிடல. நீ தவறான பாதையில இல்ல. நீ இப்போ உன் ஆன்மா தேர்ந்தெடுத்த உண்மை பாதையில தான் இருக்க. இந்த பாதையில ஒருமுறை நடக்க ஆரம்பிச்சுடுச்சுனா திரும்ப பழைய நிலை இல்லை. ஏனென்னா பழைய நிலைன்னா விழிப்பில்லாத நிலை. இப்போ நீ விழிச்சிருக்க. விழித்த ஆன்மா ஒருபோதும் மீண்டும் உறங்காது.